பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, உம்முடைய ராஜ்யம் வருவதா, பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதா. தேவனே, நீர் எங்களோடு பேசு. நல்ல பிதாவே. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கம்பீர சத்தம் அடியானை மூடிக்கொள்ளட்டும், அவரின் முகத்தின் வெளிச்சம் அடியானை நிரப்பட்டும். அல்லேலூயா. நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று ஏசாயாவோடு கூட தேவன் சொல்லுகிறார். நீதியை சரி கட்டுகிற நாள் அவரோட மனதில் இருந்ததா? ஐயோ, என் நீதியை சரி கட்ட வேண்டும், என் நீதியை சரி கட்ட வேண்டும். அந்த நாள் எப்பொழுது வரும் என்று அவர் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நாள் இந்த நாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப அநேகரோட நீதியை சரி கட்ட இந்த நாள் போகிறது. சத்துருக்களோட நீதியை சரி கட்ட இந்த நாள் போகிறது. இது நீதியை சரி கட்டுகிற நாள். இது என் ஜனமே, என் உறவுகளை, நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. ஒரு நீதியை சரி கட்ட விரும்புகிறார். அப்படி என்ன, நீதி தவறிவிடக் கூடாது என்று விரும்புகிறார். அந்த நீதி இந்த பூமியிலே சரி கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அநீதி இழைத்தவனுக்கு நீதி சரி கட்ட விரும்புகிறார். அநீதியாய் நடக்கிறவனுக்கு நீதியை சரி கட்ட விரும்புகிறார். அநீதியான இந்த பூமியின் காரியங்களுக்கு நீதியை சரி கட்ட விரும்புகிறார். அநீதியான வாழ்க்கைக்கு தேவன் நீதியை சரி கட்ட விரும்புகிறார். இந்த பூமியிலே எவைகளெல்லாம் நீதிக்கு விரோதமாய், எதிராய், அநீதியாய் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் தேவன் சரி கட்டுகிற ஒரு நாளை வைத்திருந்தார். அது அவர் மனதில் இருந்தது. அந்த நாள் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா. என் ஜனமே, நீங்கள் ஒரு காரியங்களை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த பூமியில எந்த மனுஷனை பார்ப்பீர்களானாலும், எந்த மனுஷியை பார்ப்பீர்களானாலும், எந்த உறவுகளை பார்ப்பீர்களானாலும், ஒரு நாள் நீங்கள் நீதியை விட்டு தவறி போய் விடுவீர்கள். நீங்கள் அநீதியிலே நடக்கிற ஜனமாய் மாறி விடுவீர்கள். நீங்கள் அநேகர் நினைக்கிறீர்கள் நீங்கள் செய்கிறது நீதி என்று சொல்லி, நான் நீதியாய் தான் நடக்கிறேன் என்று சொல்லி. என் ஜனமே, நீங்கள் ஒரு நாளும் நீதியாய் நடக்கவில்லை. உங்களோட நீதி அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களெல்லாம் நீதியாய் நடக்கிறவர்கள் அல்ல. நீதியாய் நடக்கிறவர்களைப் போல அநீதியாய் நடக்கிறவர்கள். ஏனென்றால் அநேகருக்கு நீதி என்றாலே என்ன என்று தெரியாது, அவருடைய நீதி எப்படிப்பட்டது என்று தெரியாது. நீங்கள் எப்படி நீதியிலே நடப்பீர்கள்? யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா, எனக்கு நீதி என்றாலே மகிழ்ச்சி? ஒருவன் நீதியிலே நடக்க வேண்டுமானால் அவன் அவரோட வழியில நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஒருவனோட வழியில நடக்கிறவனாய் இருந்தால் அவன் நடக்கிற பொழுதெல்லாம் தேவனை நினைக்கிறவனாய் இருக்க வேண்டும். எவன் ஒருவன் அது தேவனோட வழியில நடக்கணும், தேவனோட வழியில நடக்கிறவன் தேவனையே நினைத்து கொண்டிருப்பான். அப்படி ஒருவன் நடப்பானாய் ஆனால், அப்படி ஒரு ஸ்திரீ நடப்பாளே ஆனால், அவளுக்கு இந்த நீதியின் மேலே ஒரு மகிழ்ச்சி வரும். என்ன வரும்? நீதியின் மேலே ஒரு மகிழ்ச்சி வரும். அப்ப மகிழ்ச்சியாய் நீதியை செய்வார்களா? நீங்களெல்லாம் நீதி செய்கிறீர்கள், மகிழ்ச்சியாய் செய்கிறீர்களா? நீங்க யாரும் நீதியை செய்ய மகிழ்ச்சியாய் இருப்பதில்லை. ஒருவனை குறை சொல்ல, ஒருவனை குற்றப்படுத்த, ஒருவனை நிந்திக்க, ஒருவன் மேலே அவசொல் சொல்ல, ஒருவனை ஏளனம் பேச, தேவனுக்கு நீதி இல்லாத அநீதியான எல்லா காரியங்களிலும் அநேகருக்கு மகிழ்ச்சி வருகிறது. நீங்களெல்லாம் தேவனுடையவர்களா? தேவனுக்கு நீதி செய்ய மகிழ்ச்சி உனக்கு வந்திருக்கிறதா? உன் வாழ்க்கையிலே பணம் வந்தால் மகிழ்ச்சி வருகிறது, வேலை வந்தால் மகிழ்ச்சி வருகிறது,
சிலருக்கு பணம் கையில் இருக்கிற வரை மகிழ்ச்சி வருகிறது. சிலருக்கு ஊழியக்காரனை பார்த்தால் அந்த 5 நிமிடம் மகிழ்ச்சி வருகிறது. இப்படியாய் மகிழ்ச்சி வருகிறதும் போகிறதுமாய் இருக்கிறது. ஆனால் என்றைக்காவது உங்களுக்கு நீதியின் மேலே நீதி செய்ய வேண்டும் என்ற மகிழ்ச்சி வந்திருக்கிறதா? நீங்கள் ஒருவனை பார்த்து சொல்வது நீதி அல்ல, நீங்கள் ஒருத்தையை பார்த்து சொல்வது நீதி அல்ல, இது அநீதி சொல்ல யாருக்கும் தகுதி இல்லை. இது நீதி சொல்ல யாருக்கும் தகுதி இல்லை. நீதியை சொல்லவும் அவருக்கே தகுதி, அநீதியை சொல்லவும் அவருக்கே தகுதி. ஆனால் நீ எப்படி இருந்தால், நீ நீதியிலே நடக்கிறவர்கள் எப்படி இருந்தால் தேவன் உன்னை சந்திப்பார். என்னைக்காவது ஆண்டவர் உங்களை சந்திச்சிருக்காரா? நீ ஆண்டவரை தரிசனத்தில் பார்ப்ப, சிலர் ஆண்டவரை சொப்பனத்தில் பார்ப்பாங்க, சிலர் ஆண்டவர் நடந்து வர்றதை பார்ப்பாங்க, சிலர் பலிபீடத்தில் இருக்கிறத பார்ப்பாங்க. நீ சந்திச்சு பார்த்தது உண்டா? சந்திக்கிறதுனா எப்படி? அவர் பார்க்கறத நீ பார்ப்ப, இல்லை அவர் நடந்து போகிறத நீ பார்ப்ப. நேருக்கு நேர் சந்திக்கிறது. அவர் இப்படி, நீ இப்படி. அப்படி நீ அவரை சந்திக்க வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும்? நீ எப்படி இருந்தால் அவர் உன்னை சந்திப்பார், எப்படி இருந்தால் அவர் உன்னை சந்திக்க வருவார். என் ஜனமே, நீங்கள் செய்வது நீதி என்று இனி சொல்லாதிருங்கள். அவருடைய நீதியை சரி கட்டுகிற நாளிலே உங்களையும் கட்டி விடுவார். நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள். நீதி செய்ய மகிழ்ச்சியா இருக்கணுமா? வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 5 - 8 வரை வாசிக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா அழகாய் சொல்லுகிறார், மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும். நீதி எப்படி செய்யணும்? மகிழ்ச்சியா. அவர் யாரை சந்திக்கிறார்? நீ பார்க்கறது சந்திக்கிறது இல்லை, அவர் உன்னை பார்க்கறது சந்திக்கிறது இல்லை, அவர் நீ தரிசனத்தில் பார்க்கறது சந்திக்கிறது இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். ஒரு அல்லையே சொல்லுமே. யாரை சந்திக்கிறாரு? அவரோட வழியில அவரையே நினைக்கணும். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க போகிற வழியில அவர் தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி நீங்க நினைச்சிட்டு போயிருந்தீங்கன்னா என்னைக்கோ உங்களை இயேசுவானவர் நேரம் வந்து சந்தித்திருப்பார், இல்லை சேனைகளின் கர்த்தர் சந்தித்திருப்பார். ஆனா நீங்க அநீதி செய்யறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்க, கோல் சொல்ல மகிழ்ச்சியா இருக்கீங்க, குறை சொல்ல மகிழ்ச்சியா இருக்கீங்க, மற்றவனை குற்றப்படுத்த மகிழ்ச்சியா இருக்கீங்க. அது நீதி செய்யறது இல்லை, அநீதி செய்கிறது. எனக்கு எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் நான் அவருக்கு நீதி செய்வேன், அவருக்காக நீதி செய்வேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த தகுதி உனக்கு இருக்கணும். மற்ற யாரையும் குற்றப்படுத்தணும். அங்கே என்ன சொல்லுகிற பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தேவனை பார்த்து, நீ சந்திக்கிறீர், ஆனால் நாங்கள் இதுவரையும் உண்மை சந்திக்கல. நாங்களோ அவைகளுக்கு விரோதமாய் எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். அவைகளுக்கு விரோதமாய் எப்பொழுதும் நீதிக்கு விரோதமாக தான் பாவம் செய்கிறீர்கள். அதனால தான் தேவனோட கோபம் வருகிறது, தேவனோட கடும் கோபம் வருகிறது. தேவனோட நீதியை செய்ய எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உன் நினைவுகள் யாரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்? அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நினைக்கிறோமா? நம்ம அவரோட வழியில நடக்கிறோமா? இல்லை அப்படியே அவரோட வழியில போனாலும் அவரை நினைக்கிறோமா? நாம் எப்படி இருக்கிறோம்? அவைகளுக்கு விரோதமாய், எவைகளுக்கு விரோதமாய்? நீதிக்கு விரோதமாய், அவரோட வழிகளுக்கு விரோதமாய் எப்பொழுதும் பாவம் செய்கிறோம். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். முதல்ல ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக வாழுங்கள். ஐயோ, நீதி தேவன் என்னை பார்ப்பார், என் நடக்க நீதியா இருக்கணும், என் பேச்சு நீதியா இருக்கணும், என் வாழ்க்கை நீதியா இருக்கணும், என்னோட காரியங்கள் நீதியா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் சொல்லுகிறார்கள். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினால் தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். 6ஆம் வசனம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. இங்கே பாருங்கள், வேதவசனம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களை போல இருக்கிறோம். இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனிடத்திலே ஒப்புரவாகிறார்கள், தேவனிடத்தில் போய் சொல்லுகிறார்கள்,
ஐயோ, நாங்கள் எல்லாரும் தீட்டானவர்கள். எல்லாரும் தீட்டுதான். நாங்கள் அனைவரும் தீட்டு என்பது ஸ்திரீக்கு மாத்திரம் வர்றதில்லை. தொடக்கூடாதை தொட்டாலே தீட்டுதான், பேசக்கூடாதை பேசினால் தீட்டுதான், பார்க்கக்கூடாததை பார்த்தால் தீட்டுதான், கேட்கக்கூடாததை கேட்டால் தீட்டுதான். எல்லாரும் தீட்டுதான். உங்களால் அந்த தீட்டை ஒதுக்க முடியவில்லை. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. உங்க நீதி அவ்வளவுதான், அழுக்கான கந்தை. நீ யாருக்கு நீதி செய்வ? நீ எப்படி மற்றவங்களை குறை சொல்லுவ? நீ எப்படி குற்றப்படுத்துவ? முதல்ல உன் நீதி அழுக்கான கந்தை நினைச்சுக்க. நான் சரின்னு எப்ப நினைக்கிறாயோ அதுவே தேவனோட பார்வையில் அநீதி தான் அது. ஏனென்றால் அவருக்கு முன்பு சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வானங்களுமே சுத்தமா இல்லை. வானம் போய் கட்டில படுக்கிறது இல்லை, வானம் போய் புருஷனோட பொண்டாட்டியோட படுக்கிறது இல்லை, பிள்ளைகளை பெக்கிறது இல்லை, மாமியார் மாமனார் வீட்டுக்கு போகிறது இல்லை, விக்கிரங்கள் பக்கம் போறது இல்லை, நாள் பார்க்கறது இல்லை, ஜோசியம் பார்க்கறது இல்லை, ராசி பார்க்கறது இல்லை, எதுவும் பார்க்கறது இல்லை. அதுவே சுத்தமா இல்லை. நீ எல்லாவற்றையும் செய்கிறாய், நீ நீதி பேசுற. வேண்டாம், சிக்கிக் கொள்ளாதிருங்கள். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. தேவனிடத்தில் போய் பேசுறதை யார் பேச முடியும்? எல்லாரும் பேச முடியுமா? பேசுகிறவர் சொல்லுகிறார், ஏசையா சொல்லுகிறார், அவரும் அவருடைய ஜனங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுகிறார், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. அவ்வளவுதான். உங்க நீதி ஒரு நாளும் செல்லாது. இனி உன் இருதயத்தில் வைத்துக்கொள், நாம செய்யறது சரி, நம்ம நடக்கிற பாதை சரி, நாம் வாடுற வாழ்க்கை சரி, நாம் பேசுகிற பேச்சு சரி நினைக்காத. நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம். இலைகள் காஞ்சா மரத்தில் ஒட்டிகிட்டு இருக்குமா? உதிரும். மரம் மக்கிருச்சுன்னா இலைகள் உதிரும். வேண்டாம், உங்கள் நீதி போதும். இனி தேவனோட நீதியில வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இவங்களெல்லாம் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். இல்லைனால் உங்களை தேவன் தேடி வரமாட்டார். நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. உங்கள் அக்கிரமம் தான் அநேகரை அடிச்சுக்கிட்டு போகுது. உங்கள் வாழ்க்கை நல்லா இல்லை, உங்கள் ஜீவியம் நல்லா இல்லை, உன் பிள்ளைகள் நல்லா இல்லை, உன் பிரயாசங்கள் நல்லா இல்லை, உன் ஆசீர்வாதம் நல்லா இல்லை, உன் சந்தோஷம் நல்லா இல்லை, உன் சரீரம் நல்லா இல்லை. உங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் உங்களை அடித்து கொண்டு போகிறது. அடித்து கொண்டு போகிறது. 7ஆம் வசனம், உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்து கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் அவரை பற்றி கொள்ளும்படி விழித்து கொள்ளுகிறவனும் இல்லையா? அப்படி ஒருத்தன் இருந்தால் அது நீதியா இருக்கும். ஒரு அல்லையே சொல்லுமே, உங்களை மாற்றிக்கொள். வேண்டாம் இந்த வாழ்க்கை. உங்க நீதி அழுக்கான கந்தையா இருக்கிறப்ப, உங்களை பார்க்குறப்ப கேவலமா இருக்கிறப்ப இன்னொருத்தனை பார்த்து கேவலன்னு சொல்லாது. நீ தேவனுக்கு உத்தமமா இரு, உண்மையா இரு. அதுதான் உனக்கு பரிசு. உன்னை யாரையும் பார்க்க சொல்லல. அவங்க எப்படி இருக்காங்க நீ பாரு, இவங்க எப்படி இருக்காங்க பாரு. இந்த வேலையை உன்ட்ட ஆண்டவர் சொன்னாரா? இந்த வேலையே ஆண்டவர் சொல்லாம நீ யார் சொல்லி பார்க்குற? அப்ப நீ பிசாசுக்கு வேலை செய்யற. பிசாசுக்கு வேலை செய்யற உனக்கு நீ எப்படி தேவனோட பிள்ளை, தேவனோட மகன், தேவனோட மகள் சொல்லுவது? யார் என்ன செஞ்சான்னு அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் அவரிடத்தில் இருக்கிறது. அவனவன் அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீ நியாயாதிபதியா? உங்களெல்லாம் கணக்கு ஒப்பிக்கணுமா? உனக்கு கொடுத்த வேலையில், உனக்கு கொடுத்த சத்தியத்தில் உண்மையா இருக்கியா? அவருக்கு உத்தமமா இருக்கியா? அதுதான் நீதியான வாழ்ற வாழ்க்கை. அவனவன் ஆத்துமாவுக்கு அவனவன் பொறுப்பாளி. பிடித்துக் கொள்கிறவனும் இல்லை. தேவரே உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறேன். அநேகரோட வாழ்க்கை கரைஞ்சு போச்சு, அநேகரோட ஆசீர்வாதம் கரைஞ்சு போச்சு. நீங்க சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இதற்கு ஒன்று அநீதியே காரணம். நான் ரொம்ப நீதியா இருக்கேன் அப்படி நினைச்சவே நீ அநீதிக்குள்ள போயிட்ட. இன்றைக்கு ஒரு முடிவு செய்து, கிறிஸ்தவனா வாழ்கிற நீ, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நீ, என்னைக்கு நீ அவரோட வழியில் நடக்கிறாய், இன்னைக்கு அவரோட நீதி செய்கிறத நீ மகிழ்ச்சி என்று நினைக்கிறாயோ, அன்றைக்கு தான் இந்த நீதி என்பது உனக்கு என்ன என்று தெரியும்.
அன்றைக்கு தான் அவர் உன்னை சந்திப்பார். உங்கள் நீதிகளினாலே நீங்கள் ஒரு நாளும் நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது, வாழ முடியாது. பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. கரையை பண்ணுகிறார். 8வது வசனங்களை வாசிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லவே இல்லை. அநேகர் அவருக்கே ஆலோசனை சொல்றீங்க. நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகள். அந்த எண்ணம் இருந்தா நீ நியாயமா வாழ்வ. அநேகருக்கு அந்த எண்ணம் மறந்து விடுகிறது. இந்த களிமண் என்கிற எண்ணமே இல்லை. ஐயோ, நம்மளை ஆதாமை வணைந்து உருவாக்கினது போல ஆதாமிலிருந்து நம்மை உருவாக்கினார். நம்ம எப்பொழுதும் அவர் கையில் இருக்கிற களிமண்ணா இருக்கணும், குயவனோட கையில் இருக்கணும்னு யாரும் விரும்புறதில்லை. அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா அந்த குயவன் அதை பிசைந்து சில பாத்திரங்களை கனமான பாத்திரமாகவும், சில பாத்திரங்களை விலை போகிற பாத்திரமாகவும், சில பாத்திரங்களை கனவீனமாயும் படைப்பார். எனக்கு தெரிஞ்சு அவர் உருவாக்கணும். பிதாவாகிய தேவன் பார்க்கிறப்ப, மணவாளனை கிறிஸ்து இறங்கி வர்றப்ப, நான் விலை போகணும், என்னை அவர் தான் வணையணும் அப்படிங்கிற எண்ணம் அநேகர் இடத்துல இல்லை. என்னையாவது ஒரு நாள் வசனம் வாசிக்கிறவ தோன்றும், அவ்வளவுதான். குயவன் கைகள் இருக்கிற களிமண்ணை இருப்பீர்களே, ஆனால் இந்த களிமண் அக்கிரமம் செய்யாது, இந்த களிமண் அநியாயம் செய்யாது, இந்த களிமண் குறை சொல்லாது, இந்த களிமண் மற்றவனை குற்றப்படுத்தாது, இந்த களிமண் அநியாயம் செய்யாது, இந்த களிமண் அநீதி செய்யாது. இந்த களிமண் வணைந்தவருக்கும் பிசைந்தவருக்கும் உண்மையாயிருக்கும். அல்லேலூயா. அவர் கையில் இருக்கிற களிமண் அவருக்கு துரோகம் பண்ணார். நீதி செய்கிறத மகிழ்ச்சியா இருக்கும். நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியை. என் ஜனமே, நீதியை சரி கட்டுகிற நாள் அவரோட மனதில் இருந்தது. நீங்கள் அவரோட வழிகளில் அவரை நினைத்து நடக்கிறவர்களாயும் நீதி செய்கிறதிலே மகிழ்ச்சி உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். உங்களோட நீதிகள் அழுக்கான கந்தை, ஒரு நாளும் பிரயோஜனத்திற்கு உதவாது. அப்படி நீதியை மகிழ்ச்சியாய் ஒருவர் செய்தார். யார் அவர் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு நாள் அவர் கலிலேயிலிருந்து யோர்தானுக்கு கடந்து போகிறார். அவர் கடந்து போய் யோர்தான் கரை அருகே நிற்கிறார். நிற்கிற பொழுது அவரை பார்த்த உடனே யோவான் சொல்லுகிறார், ஞானஸ்நானம் எடுக்க வந்தவரை தடை செய்கிறார். அப்பொழுது இயேசுவானவர் பிரதியுத்தரமாய் ஒரு பதில் சொல்லுகிறார். வாசிப்போமா? மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கலாம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். அங்கே இயேசுவானவர் கலிலேயாவை விட்டு எங்கே வருகிறார்? யோர்தானுக்கு அவனிடத்திலே வந்தார். வந்தவுடனே யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறார்? 14 வாசிக்கலாம். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். யோவானுக்கு தெரியும் வருகிறவர் இன்னார் என்று சொல்லி. ஐயோ, நான் அவருடைய ஊழியக்காரன், அவர் தேவனோட நேசகுமாரன், பெரியவர் வருகிறார், அவருக்கு நான் எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பது, நான் எப்படி யோர்தான் கரையில் நின்று அவரை மூழ்கும்படி சொல்வது என்று சொல்லி, ஐயோ நீ வரலாமா என்று தடுத்து நிறுத்துகிறார், தடை செய்கிறார். அப்பொழுது இயேசுவானவர் சொல்லுகிறார். 15 வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. எல்லா நீதியும் நிறைவேற்றுவது. இப்போ நீதியை நிறைவேற்றுவது என்பது நமக்கு ஏற்றது. இப்போ நீதியை செய்கிறது என்பது மகிழ்ச்சியானது, நீதியை நிறைவேற்றுவது என்பது நமக்கு ஏற்றது. இப்போ நம்ம நீதியை தான் செய்யணும், அநீதியை செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் அநீதி செய்கிறீர்கள், நீதியை நிறைவேற்ற மாட்டேன் என்கிறீர்கள். எது ஏற்றது, எது மகிழ்ச்சி, எது தேவனுக்கு பிரியம், இவையெல்லாம் தெரியாமல் நீங்கள் கிறிஸ்தவனா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. எது மகிழ்ச்சி இன்றையிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எது மகிழ்ச்சி? நீதியை செய்கிறது. எது ஏற்றது? நீதியை நிறைவேற்றுவது. எது தேவனுக்கு பிரியம்? எது தேவனுக்கு பிரியம் பார்ப்போமா? வேதம் சொல்லுகிறது, அவரோட நீதிக்காக துன்பப்படுகிறவன் அவன் தான் பாக்கியவான், அது அவருக்கு பிரியமா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே.
அவரோட நீதிக்காக துன்பப்படுகிறது. நீங்க அநீதியில துன்பப்படுறீங்க. விக்கிரங்களை தேடி போகாதன்னா போற, கோயில் கோயிலா போயிட்டு பலவீனத்தை கொண்டு வர்ற. ஓய்வு நாள பரிசுத்த குறைச்சல் ஆக்காதன்னா ஓய்வு நாள பரிசுத்த குறைச்சல் ஆக்குகிற. இப்படி எதெல்லாம் நீதியோ அதையெல்லாம் செய்யாமல் நீ உன் அக்கிரமங்களினாலே, மீறுதல்களினாலே, குற்றங்களினாலே நீ எல்லாவற்றையும் செய்துவிட்டு தேவனோட சபையும் ஊழியக்காரனையும் அநீதியாய் குறை சொல்லுகிறாய். நீதி நிமித்தம் துன்பம் வரணும், அது உனக்கு ஆசீர்வாதம். நீதி நிமித்தம் துன்பம் வரணும், அது உனக்கு பாக்கியம். ஆனா நீங்க எல்லாம் நீதி நிமித்தமா துன்பப்படுறீங்க இல்ல, அநீதி நிமித்தம் துன்பப்படுகிறீர்கள். நீதி உங்களுக்கு என்னன்னு தெரியல. அக்கிரமத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறீர்கள், அநீதி நிமித்தம் துன்பப்படுகிறீர்கள். உங்களுக்கு நீதி நிமித்தம் துன்பப்பட தெரியல, அதை ஏற்ற உங்களுக்கு மனம் இல்லை, உங்களால வாழ முடியல. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த பூமியில் நீதியை செய்கிறது மகிழ்ச்சி, நீதியை நிறைவேற்றுவதுதான் ஏற்றது. இங்கே அங்கே போய் ஒரு கூடாரம் போட்டு இல்லை அங்கே 4 பாட்டு பாடி அப்படி ஊழியம் செய்கிறது ஏற்றதில்லை. தேவனோட நீதியை நிறைவேற்றுவதுதான் ஏற்றது. வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு அழகாய் சொல்லுகிறார். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனங்களை வாசிக்கல. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான். நீதி நிமித்தமா துன்பப்படுறீங்க நீங்க. நீதியை நிறைவேற்றினவர் சொல்லுகிறார், நிறைவேற்றி முடித்த பின்பு அவருக்கு தெரிகிறது நீதி நிமித்தம் துன்பம் வரும் என்று தெரிந்ததுனால அவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தால் அது எப்படி இருக்கணும்? அது நீதி நிமித்தம் வரணும். அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார். ஒரு அல்லையா சொல்லுமே. நீ நீதி நிமித்தம் துன்பப்படணும், அது நியாயமா இருக்கும். நீங்க அநீதி நிமித்தம் அநேகரை துன்பப்படுத்துகிறீர்கள், நீங்களும் துன்பங்களை அனுபவிக்க போகிறீர்கள். மனுஷனோட நீதி அழுக்கான கந்து. இயேசு சொன்னார், இந்த பூமியில இருந்தபோது வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களின் நீதியை விட உங்க நீதி அதிகமா இருக்கணும்னு சொல்லி நீதியை சரி கட்டுகிற நாள் வந்துருச்சு. உன்னோட மனசுல இருந்து நீ வெளியே வந்துருச்சு. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான், அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அதே மத்தேயு 5:20 கூட வாசிக்கலாம். வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அல்லையா சொல்லுமே. என் ஜனமே, இன்னைக்கு ஒரு முடிவு செய்து கொள். நீதி செய்கிறதிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீதி செய்கிறதே, நீதி நிறைவேற்றுகிறதே ஏற்றதா இருக்கிறது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறதே பாக்கியம். ஒரு அல்லையா சொல்லுமே. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறதே பாக்கியம், அநியாயத்தின் நிமித்தம் அல்ல. நீதி நிமித்தம் துன்பப்படணும், நீதியின் தேவனுக்காக துன்பப்படணும், நீதி தேவனோட நீதி நிறைவேற துன்பப்படணும், நீதியான வாக்குத்தத்தங்கள் இந்த பூமியில நிறைவேற துன்பப்படணும். அதுதான் பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றவைகள். ஒரு அல்லையா சொல்லுமே. வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசுவானவர் இந்த பூமியிலே இருந்தபொழுது திருவளம் பற்றி தன் திருவாயை திறந்து சொன்ன உபதேசம். அவன் பரலோகம் வர வேண்டுமானால் அவன் வேத பாரகன் பரிசேயன். வேத பாரகன் எப்படி இருப்பான், எப்படி உடுத்துவான், எப்படி நடப்பான், எதெல்லாம் அவன் தீட்டுன்னு சொல்லுவான், அவனோட நீதி எல்லாம் என்ன தெரிஞ்சாதான் அப்புறம் எதில் நீ அதிகமாக இருக்கணும் உனக்கு புரியும். இன்னைக்கு உபதேசத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீதி செய்கிறதிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீதி நிறைவேற்றுகிறதிலே அது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது, அதை பிரயாசப்பட வேண்டும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். உங்களுக்கு தான் பரலோகம், நமக்கு தான் பரலோக ராஜ்யம். தேவனிடத்திலே ஒப்புரவாகும். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்களுடைய சித்தம் செய்கிறது போல
இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, நீதியை செய்கிறதிலே மகிழ்ச்சியாய் இருக்கும்படி உம்முடைய அடியானை வைத்த தேவன் இந்த ஜனங்களுக்கும் கொடுங்க. ஆண்டவர், வழிகளில் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வழியிலுமே நினைக்கும்படி வைத்தீரே, சந்தித்தீரே, உமக்கு கோடி நன்றி. ஆண்டவர், இனி நாங்களும் சபையாரும் நீதியை செய்கிறதிலே மகிழ்ச்சி உள்ள கூட்டமாய் இவர்களை வைத்தருளும். இன்னும் நீதி செய்கிறதிலே மகிழ்ச்சியாய் அடியானை வைத்தருளும். நீதியை நிறைவேற்றுவது ஏற்றதாய் இருக்கிறது. உமக்கு ஏற்ற நீதி இந்த பூமியில செய்ய இன்னும் அடியானுக்கு பலன் தந்து என் ஜனங்களுக்கும் கிருபை அருளும். ஆண்டவர், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியம் என்று சொன்னீரே. இன்னும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை பாக்கியமாய் எடுத்துக்கொண்டு உம்முடைய நீதியை செய்ய அடியானுக்கு இன்னும் அநேக வழியும் வாசல்களையும் திறந்து கொடுங்க. நீங்க என் ஜனங்கள் உம்மடையில வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீதியை சரி கட்டுகிற நாள் உம்முடைய மனதில் இருந்தது இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. இனி என் ஜனங்கள் அநீதியாய் வாழக்கூடாது. ஆண்டவரே, இவர்களிடத்தில் அநீதி இருக்கக்கூடாது. பிசாசானவன் அநீதியை விதைக்க கூடாது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் தன் இருதயத்தில் உணரணும். ஆண்டவர், நம்முடைய நீதி அழுக்கான கந்தை என்பதை இவர்கள் உணர்வார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இன்னும் நீதி செய்ய கிருபை அருளும். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமென்.